ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு தேங்காய் பால் ரசம் பார்க்கலாமா? ரசமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களா நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். ஒன் டைம் உங்களுக்கு ஃபேவரட் ஆயிரும். 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இப்படி அளவு மல்லி, 4 பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பல்ஸ் மோடில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்மளுடைய ரசத்துக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த துவரம்பருப்பு தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, 2 வரமிளகா போட்டு நல்லா ப்ரௌன் கலருக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் தேங்காய் நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் பழமான தக்காளியை அந்த புளி கரைச்சலில் நல்லா போட்டு கையை கொண்டு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இதில் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. தக்காளியை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த மசாலாலாம் பல்ஸ் மோடில் அடித்து தனியாக வச்சுக்கணும்னு சொன்னேன்ல, அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம துவரம்பருப்பும் வரமிளகாவும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சி விடுங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணுன்னா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். சால்ட்டு இப்போ போடக்கூடாது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ரசத்தை இறக்க போகிற டைமில் தான் நம்ம சால்ட்டு போடணும். மஞ்சள் தூள் நம்மளுக்கு தேவைக்கு போட்டுக்கணும். ரொம்ப போட்டால் மஞ்சள் தூள் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தூக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, இல்லைனா ரசமோட ஃப்ளேவர் மாறிடும். நுரை வர ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட் அட்டகாசமான ஒரு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில்